ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போயிட்டுருக்கு. நம்மளோட ப்ரிடிக்ஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக வந்து கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இன்னும் 23,200 மார்க்கெட் போச்சுன்னா தான் வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு ஸ்லைட்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே நானே இல்லை, எல்லாருமே வந்து உங்களை பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸை வாங்குங்கன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம முன்னாடியிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஸ்டாக்ஸ் இப்போ வாங்காதீங்க, ஏன்னா வாங்கினீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ராப்பில் போவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ திருப்பியும் இப்பயும் நான் சொல்கிறது அதுதான், கொஞ்சம் மார்க்கெட்டில் காஷியஸாக இருங்க. ஏன்னா மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே கிடையாது. எல்லாமே டிஏஎஸோட பை மட்டும்தான் இருக்கே தவிர எஃப்ஐஐ திருப்பி செல் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து இதை எப்படி மார்க்கெட்டோட இந்த ஈரானோட வார் சிச்சுவேஷன், இந்த ப்ரைஸஸ் எல்லாமே வந்து சேர்ந்து மார்க்கெட்டில் ஒரு இதுவே கிடையாது. ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் ஒரு பேலன்ஸே கிடையாது. ஸோ பாண்ட் மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இது இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது. ஸோ எதுவுமே இல்லைன்னும் போது யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எஃப்ஐஐஸ் வந்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் நிலவர ஒரு பெரிய விஷயம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் டிஏஏ தவிர வேறு பெரிய பொசிஷன் யாரும் வந்து எடுக்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை. ஸோ பி காஷியஸ், மார்க்கெட்டை நல்லா பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஹார்ட் ஏர்ன்டு மணியை போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க. தேங்க்யூ.